வணக்கம். எங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம்னு சொல்ல முடியாது. ஒரு நகரம்னு சொல்ல முடியாது. சீர்காழி. ஒரு கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா, கிராமம் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் போனீங்கன்னா, கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கும். சரி, இப்ப நம்ம என்ன பாயிண்ட்ட பத்தி பேசப் போறோம்னா, இந்த கிராமங்கள்ல எப்படி இருக்கும்னா, தெருவுக்கு 4 கடை இருக்கும். ஒரு பொட்டி கடை, ஒரு மளிகை கடை அப்படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு 4 கடை இருக்கும். அந்த 4 கடையும் வச்சு அந்த 4 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா, இன்னைக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு எங்க ஊர்லயும் வந்துடுச்சுங்க. நல்ல விஷயம் தான். என்ன நல்ல விஷயம்? அந்த கடையில வாங்குறவங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குனாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு பொருளுக்கு ரூ. 1 ரூ. 2 குறையும். ஒரு 10 பொருள் வாங்குனாங்கன்னா, கண்டிப்பா ரூ. 20 அல்லது ரூ. 10 லாபம் கிடைக்குது. அப்ப இதனால பாதிக்கப்பட போறது யாரு? இதுமாரி சின்ன சின்ன கடைகள் வச்சவங்கலாம் பாதிக்கப்பட போறாங்க. அதேமாரி வந்து மளிகை கடைகளும் பாதிக்கப்பட போகுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சூப்பர் மார்க்கெட்டும் வந்தும் ஒரு சில கடைகள் வந்து ஓரளவு வந்து கூட்டங்கள் இருக்குது. அது நல்ல விஷயம். ஆனா, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கஸ்டமர ஹேண்டில் பண்ண விதம். நீங்களே நல்லா நெனச்சு பாருங்க. நீங்க ஒரு கடையில பொருள் வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த கடைக்காரர் வந்து ரொம்ப ஒரு நேர்மையாவும், ஒரு அக்கறையாவும் உங்கள ஹேண்டில் பண்றாருன்னா, இன்னும் ரூ. 2 ரூ. 1 கம்மியா வித்தாலும், அங்க போகாம இவருட்டயே சூப்பர் மார்க்கெட் போனா ஒரு ரூ. 2 கம்மியா ஆகும். இருந்த போதிலும் நீங்க இவர்கிட்டயே வருவீங்க. அதுக்கு என்ன காரணம்? அவரு கஸ்டமர ஹேண்டில் பண்ண விதம். அதனால வந்து கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது முக்கியமான விஷயம். அதை வாடிக்கையாளர்கள் உங்கள் கடைகளுக்கு நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் உங்கள் கடைக்கு வந்து வரவங்க கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா ஒரு காம்படிட்டர் வந்து உங்களோட பெஸ்ட்டாக கொடுத்தாருன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸை இழந்துடுவீங்க. யோசிச்சு பாருங்கள். நன்றி.